சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த வேழனை பார்த்தால் என்ன கேட்பாய்? எத்தனை நாட்கள் காத்து கொண்டிருப்பது, பொறுமையாக இருப்பது, எப்பொழுதும் என்னை பார்த்து இன்னும் சிறிய நாட்கள் பொறுத்திரு என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டேன் அல்லவா? அதற்கான பதில்தான் உனக்கு சீக்கிரமாகவே தர வந்துவிட்டேன் என்று இன்று இரவுக்குள் உன் வாழ்க்கையில் பல புது புது நிகழ்வுகளில் நடக்கும். அதை பார்த்ததெல்லாம் பயந்து விடாதே. இது என்ன புதிதாக இருக்கிறது நம் வாழ்க்கையில், இதுவரை நடக்காததெல்லாம் நடக்கிறது என்று பயந்து விடாதே. எல்லாம் நல்லதுக்காகத்தான் நடக்க நான் ஏற்பாடு செய்துவிட்டேன். என்னுடைய குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் எதை எப்படி முடிப்பது என்று உனக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு பிரச்சனை வந்தால்தான் அந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். அந்த பிரச்சனையை வைத்து கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனை முடியவே முடியாது. அதனால் இன்று ஒரு நிகழ்வு நடக்கும். அதன் மூலமாக உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவுக்கு வரும். நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாய். இத்தனை நாள் அந்த பிரச்சனையை நினைத்து பயந்து கொண்டே இருந்தாய். இனி பயப்பட வேண்டாம். எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம். உன் மீது எந்த ஒரு தவறுமே கிடையாது. அதனால் பயமில்லாமல் இருப்பவன்தான் பயப்பட வேண்டும். தவறு ஏற்படாது. நீ எதற்காக பயப்பட வேண்டும்? நீ உன்னுடைய வேலையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் சரியாக இருக்கிறாய். யாருக்கும் எந்த ஒரு தீங்கையும் நினைக்கவில்லை. யாரையும் நீ ஏமாற்றும் இல்லை. தேவையில்லாமல் வந்த பிரச்சனை இது. உனக்கு சீக்கிரமாக பிரச்சனை முடியும் என்று கொள். பிரச்சனை முடிந்திருக்கும். கவலையில்லாமல் இரு. நான் எல்லாவற்றையும் சரி செய்து நான் என்ன உன் சாயப்பாதானே. கஷ்டப்பட நான் விடுவேனா? கவலைப்படாதே. நீ கஷ்டப்பட்ட உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து நிம்மதியையும் இழந்தது போதும். சீக்கிரமாக நல்ல செய்தி கேட்பாய். என் மீது முழு நம்பிக்கை வைத்து அமைதியாக நான் மாற்றுவேன் என்று அமைதியாக இருப்பவர்களுக்குத்தான் நான் என்னுடைய திட்டங்களை சில நேரங்களில் சொல்கின்றேன். ஏனென்றால் அவர்கள் மனதை அமைதிப்படுத்த என்னுடைய குழந்தையின் மனம் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன். நீ என்னை இன்னும் முழுமையாக நம்ப மறுக்கிறாய். உனக்கான செயலை நான் முடித்து தருகிறேன் என்ற தடையும் இல்லாமல் உனக்காக வாழ்க்கை என்னிடம்தான் உள்ளது. நீ எங்கும் செல்ல வேண்டாம். என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. எல்லாமே சரியாகிவிடும். எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சரணம் கொள்ளாதே. என்னையே நினைத்துக்கொள். உதவி எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் உனக்கு கிடைக்கும். தைரியமாக இருக்க வேண்டும். நேரம் வந்துவிட்டது. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.